Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய அரசின் நிதி உதவியுடன் நிறைவேற்றப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மத்திய அமைச்சர் எல் முருகன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் எல் முருகன், அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, திமுக அரசால் வேண்டுமென்றே கிடப்பில் போடப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் முழுமையாக செயல்படுத்தப்படும் என கூறினார். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்கள் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கார். அது மட்டுமல்ல, இதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா இந்த பகுதியிலெல்லாம் நன்கு அறிவுமானவர். போன முறை கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டிட்டார். அத்திக்கடவு திட்டம் நம்ம கொண்டு வந்தோம். திமுக முழுமையா முடிக்கும். 4 வருஷத்துக்கு கழிச்சு முடிச்சோம். இன்னும் குளத்துக்கு தண்ணி போறதில்லை. திட்டம் 2 அறிவிச்சிருக்கோம். இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தில் நிதி வாங்கி இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் இங்கே கிடைச்சிருக்காங்க. ஆகவே கண்டிப்பாக நிச்சயமாக முழுமையாக மக்களுடைய ஆதரவு எங்க போனாலும் மிகப்பெரிய எழுச்சி இருக்கு. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 10% பணியை முடிக்க திமுக அரசுக்கு 4 ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளதாக கூறினார். திமுக அரசு மின் கட்டணங்களை உயர்த்தியதால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நலிவடைந்துள்ளதாக கூறிய எல் முருகன், 2G ஊழல் குறித்த ராசாவின் ஆடியோ வெளியானதால் மக்கள் திமுக மீது கடும் கோபத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். பகுதியாக கோயம்புத்தூரையும் திருப்பூரையும் இணைக்கின்ற பகுதியாக தொழில் வளர்ச்சி அடைந்துகின்ற பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன விசைத்தறிகள், அதே மாதிரி இங்க டெக்ஸ்டைல் பார்க், அவங்களுக்கெல்லாம் ஒரு மின்சார கட்டணத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவங்க தலையில ஒரு பேரிடையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள்லாம் இன்று இந்த MSME என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனம் நலிவடைந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜாவுடைய வீடியோ வெளியாயிருக்கிறது, ஆடியோ வெளியாயிருக்கிறது. அந்த 2G ஊழல் எப்படி யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இந்த 2G ஊழலுடைய பணம் எங்கெங்க போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த தொகுதியை நாங்கள் 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக